அன்பிற்கினிய நண்பர்களே, அகில சராசரத்திற்கும் ஆண்டவரும் மீட்பருமாகிய கடவுள் தனித்தனியாகவும் நம் குடும்பங்கள், திருச்சபைகள், சமூகங்கள் என்கிற அடிப்படையிலும் மனிதர்களாகிய நம்மை சந்தித்து நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கின்றார்கள், ஒப்பந்தங்களை செய்கிறார். இந்த ஒப்பந்தங்களுக்கு செய்த வாக்குறுதிகளை தந்து அந்த வாக்குறுதிகளை அவருடைய காலத்தில் நிறைவு செய்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கின்றார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தின் 18ஆம் வாக்கியத்தில் தொடங்கி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் எலிசாவை இஸ்ரவேல் நாட்டின் ஓரத்தில் ஜஸ்ரீல் பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த சுனேமி என்கிற நகரத்திற்கு அனுப்புகிறார். அங்கு இருக்கின்ற சுனேமியால் என்று அறியப்படுகிற அந்த அம்மா அவருடைய துணைவர் குடும்பமாய் அவருக்கு எலிசாவுக்கு அவங்களுடைய வீட்டில் மேல் வீட்டில் ஒரு அறையை கொடுத்து அந்த ஊழியத்திற்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவர்கள் அந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த குடும்பத்தில் ஒரு தேவை, குழந்தை இல்லை என்கிறதுனால சேர்ந்து ஜபித்து ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையோ வெகு சீக்கிரமான காலத்தில் இறந்து விடுகிறது. இந்த செய்தியை கர்மேல் பர்வதத்தின் ஓரத்திலே பணி செய்கின்ற எலிசாவிடத்தில் ஆள் அனுப்பி சொல்கிறாங்க. அவரும் ஆண்டோடைய அன்பினால் நிறைந்து ஓடி வருகிறார். ஆண்டவர் மரணத்தின் மேலும் வல்லமையும் கொண்டவர், மரணத்திலும் இரக்கம் காட்டுகிறவர் என்கிற உணர்வோடு கூட இந்த பிள்ளைக்கு மேல் முகங்குப்புற விழுந்து ஜபிக்கிறாள். சீக்கிரமாக குழந்தை எழும்பி தும்மி 7 முறை தும்மி இப்பொழுது சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அவர்கள் சேர்ந்து பேசும் பொழுது அன்றைக்கு ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்களிலேயே ஆண்டவர் அவர்களை படைக்கும் போதே ஒரு உறவுக்குள்ள அன்பு உறவுகள், பிள்ளைகள் என்கிற முறையில் அவருடைய சொந்த ரூபத்தில் படைத்து அவர்களிடத்தில் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களோடு ஒப்பந்தங்களை செய்து அந்த ஒப்பந்தங்களை நிறைவாக்கும் வகையில் வார்த்தைகளை கொடுத்தாலும் வலிவி விலகி போனாங்க. ஆனால் தொடர்ந்து ஆபிரகாம் சாராள் மூலமாக உனக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஒப்பந்த வாழ்க்கைக்குள் திருப்பி நடத்துகிறார். இதைத் தொடர்ந்து அவங்க சந்தானம் ஒருவேளை எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் அவர்களை மோசையின் மூலமாக விடுவித்து சீனாய் மலையில் கொண்டு போய் வனாந்தரத்தில் வழிநடத்தி வனாந்தரத்தில் அங்கே மலையில் கொண்டு போய் ஒருமித்து கூட்டி சேர்த்து ஒரு சமூகமாக அவர்களை ஒரு சமூக அமைப்புக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் வாழ்வில் இருக்கின்ற கற்பனைகளை கற்பலகையில் எழுதி கொடுக்கிறாங்க. தொடர்ந்து மீண்டும் வரலாற்றிலே தாவீது மன்னனை ஒரு தூரத்தில் ஆடுகளுக்கு பின்னால் இருந்தவரை அரசனாகி அவரும் ஆண்டோட இருதயத்திற்கு ஏற்றவராய் நடந்து கொண்டு அவருடைய ஆண்டவருடைய ஆளுகையை பிரதிபலிக்கிற வகையிலே செயல்பட வந்ததினால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சிங்காசனம் மாறாமல் இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் நெருக்கங்கள், வீழ்ச்சிகள், போராட்டங்கள் இருந்தாலும் என்னை சார்ந்து வாழ்கிறீர்கள் இல்லாமா, அதனால் உன்னுடைய சிங்காசனம் என்றைக்கும் இருக்கும் வகையில் நித்தியராய் என்றைக்கும் ஆளுகை செய்கிற ஒரு அரசர் அந்த தலைமுறை அப்படியே தொடரும். அதில் அரசராக ஆண்டவரை ஆளுகை செய்வார் என்கிற முறையில் அவர் சொல்கிறார். இப்பொழுது இவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க, சுனேமியாவும் அவங்க குடும்பமும் எலிசாவும் அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த குழந்தை மரித்து போன குழந்தை எழுந்திருக்கிறது. அப்போ மரணத்தின் மேல் விடுதலையை கொடுக்கிற ஆண்டவர் கண்டிப்பாக மரணத்தை ஜெயமாக விழுங்கி நித்தியராய் ஆழ்ந்து அவருடைய ஆளுகைக்குள் நமக்கு பங்கை கொடுத்து அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். என்ன ஆச்சரியம்! அதை சீக்கிரத்தில் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற ஆண்டவர் அவர் இரட்சகராக இங்கேயே பிறந்திருக்கிறார். பெத்லகேமில், யூதேயாவில் மிக சிறிய ஊர், ஒதுக்கப்பட்டிருக்கிற ஊர், அங்கேயே அவர் பிறந்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு அந்த சுனேமியா குடும்பம் கூட பழங்குடி மக்களாக மட்டும் அறியப்பட்டாங்க. ஓரத்தில் இருந்தவர்கள் பழைய யாக்கோபிலேயா பிள்ளைகள் பழங்குடியாக இருந்தாங்க. அவங்களையும் உடன்படிக்கைகள் நினைவுபடுத்தி கொண்டு வந்தவர் இப்போது அவர் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறார், பிறந்திருக்கிறார் என்று. வயல்வெளியில் ஓரங்கட்டப்பட்டவர் பிறந்திருக்கிறது. எங்கே? அவர் சத்திரத்தில் இடமில்லைன்னு ஒதுக்கப்பட்டு தள்ளுகிற அந்த கூட்டத்தில் ஒரு குடும்பமாய் இந்த குழந்தையை மாட்டுத் தொழுவில் முன்னணியில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவிற்கு ஆண்டுடைய அன்பு நம்மளை அரவணைக்கிறது, அன்பு உறவில் அந்த ஒப்பந்த வாழ்வில் கொண்டு வருகிறது பாருங்கள். ஆண்டவர் வளர்கிறார்.
அவர் நாசரேத்து ஊரில் அவர் ஜபாலயத்தில் வந்து வாழ்வு பணி திட்டத்தை குறித்து பேசுவதற்காக நினைந்து வருகிறார். அவர் கருத்தில் ஏசாயத்திற்கு தரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. லூக்கா 4 அதிகாரத்தில் 18 வாக்கியத்திலிருந்து ஆண்டவர் வாசிக்கிறார். 61 முதல் 2 வசனங்கள் ஏசாயாவில். கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். அவர் தரித்திரருக்கு நல்ல செய்தியை சொல்லவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்க, ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்த, குருடருக்கு பார்வையை கொடுக்க, தரிசனம் இழந்திருக்கிறவர்களுக்கு தரிசனத்தை கொடுக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். மட்டுமில்லை, அந்த அனுக்கிரக ஆண்டை அதை பிரஸ்தாபிக்க, என்றால் அதை அறிவித்து அதை பரவச் செய்யத்தான் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்கிறதை வாசிக்கிறார். வாசித்து விட்டு அமர்ந்து அதை தெளிவுபடுத்துகிறார். படுத்தும்போது சொல்லுவார், ஞாபகம் இருக்கா, நமக்கு எலியா தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கர்த்தருடைய வல்லமையினால் ஆவியினால் நிறைந்தவரை அவரை இஸ்ரவேலருக்குள்ளால் அல்ல, அவரை இஸ்ரவேல் எல்கைக்கு வெளியே தான் பஞ்சகாலத்திலே அனுப்பி பராமரித்தார், சாரிபாத் ஒரு விதவை மூலமாக. அதுபோல் எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி கூட அவர் அந்த சுனேமி அவர்களுடைய இல்லத்தில் சென்று இந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல ஊழியம் செய்த மாதிரியே சீரியர்களுடைய படைத்தலைவன், சீரிய அரசாங்க தலைவர்களிடையிலே ஆண்டவருடைய உடன்படிக்கை உறவை அவர் புதுப்பிக்கிறார். சீரிய படைத்தலைவன் நாகமானை சுகப்படுத்தினதுனால தொழுநோயிலிருந்து அவர் மூலமாக உடன்படிக்கை உறவுக்குள் அநேகரை கொண்டு வருகிறார் என்று சொல்கிறார். கஷ்டமாக தான் இருக்குது. அதுபோல் அவர்களுக்கு அந்த நாசரேத்தூரில் அவர் இந்த அறிக்கையை சொல்லும் பொழுது, அப்படி பணித்திட்டத்தை சொல்லும் பொழுது அவங்க சுவாமி அந்த ஏசாயா 61 வசனத்தில் கடைசியாக இருக்கிற பகுதியை வேண்டுமென்றே விட்டுவிட்டார். அதாவது அந்த கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரஸ்தாபிக்கும் பொழுது அவர் அந்த ஜூபிலி ஆண்டு, அவங்களுக்கு தெரியும் ஜூபிலி ஆண்டுனாலே 7 வருடம் நிறைவுன்னு அனுபவம். 7வது வருடம், ஒவ்வொரு 7வது ஆண்டும் 7 தடவை 7 49வது ஆண்டுகள் கடந்த 50வது ஆண்டு தான் அந்த ஜூபிலி ஆண்டு. 7 மடங்கு விடுதலைகளையும் 7 மடங்கு சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு விடுதலையும் பரிபூர்ணமான வாழ்வும் நிறைகின்ற ஆசீர்வாதம் நிறைகின்ற ஒரு ஆண்டை மட்டும் சொன்னார். ஆனால் அதே நாள் ஏசாயா 61:2 கடைசி பகுதிகளை சொல்லியிருக்கோம், அது நீதியை சரிக்கட்டுகின்ற நாளாக இருக்கும், அல்லது அந்த நேரமாக யுகமாக இருக்குங்கிறதையும் உண்டு. அதை அவர் தீர்க்கன் சொன்னதையே ஆண்டவர் மாற்றி அதை வாசிக்காமல் விட்டுவிட்டார். ஏனென்றால் ஆண்டவர் வரலாற்றின் ஆண்டவர், திட்டத்தை ஆண்டவர் தான் போடுகிறது, அதன்படித்தான் அவர் செயல்படுகின்றார், மனிதர்கள் அல்ல. தெளிவுபடுத்துகிறார். அவரை மலைக்கு மேல் கொண்டு போய் உந்தி தள்ளுறாங்க இந்த நாசரேத்தூர் மக்கள். ஆனால் அவர் மறைந்து சென்று தொடர்ந்த இடங்களிலே இந்த உடன்படிக்கை உறவிற்குள், ஒப்பந்த வாழ்விற்குள் மனிதர்களை அவர் அரவணைத்துக் கொள்கிறார். கடற்கரையில் சொல்கிறார், அவர் கலிலேயாவில் இந்த மீன் பிடிக்கிறவர்களை, இல்லைன்னா தச்சு தொழில் செய்கிறவர்களை, அந்நிய ஒரு அரசாங்கத்திற்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்று வரி சேர்க்கிறவர்களை எல்லாம் அரவணைக்கின்றார். பாவிகளின் நண்பன் என்று அறியப்படுகிறார். அமர்ந்து சாப்பிடுகிறார், அவர்களுக்கு ஆண்டோடைய அன்பை போதிக்கிறார். மலைவி ஓரத்திலிருந்து பகைவர்களை நேசியுங்கள், ஏழை எளியவர்களுக்கு தான் ஆண்டோடைய ஆளுகை, பகைவர்களுக்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் அவர் பேசுகிறவருடைய வார்த்தையில் அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. செயல்பாட்டிற்கு வருகிறதை பார்த்தார்கள். ஆண்டவருடைய அந்த ஒப்பந்த வாழ்விற்குள் அநேகர் வந்து கொண்டிருந்தாங்க. அநேகரை மரணத்திலிருந்து எழுப்புகிறார். இயற்கையின் மேலும் அதிகாரத்தை அவர் மறுபடியும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றார். எப்படி அந்த யூபிலி ஆண்டில் அவங்க வயல்வெளிக்கு இல்லைன்னா நிலங்களுக்கு ஓய்வு கொடுத்தாங்களோ அந்த வகையிலேயே இயற்கைக்கும் ஆண்டவர் ஒப்பந்த வாழ்விற்குள் அவர் இயற்கையை இணைக்கின்றார். ஆனால் அவர் கடைசி அந்த பலஸ்தீன வாழ்வின் பணியில் நிறைவில் வரும் பொழுது எருசலேமுக்கு நேராக செல்கிறார். சொல்லும் பொழுது பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், பஸ்கா பண்டிகையில் அவங்க அந்த அப்பம் அதே மாதிரி ரசமும் எல்லாம் பயன்படுத்தி பஸ்காவின் ஆட்டை அடித்து புசிப்பாங்க. இரத்தத்தை பார்த்து ஆண்டவர் மரண வாழ்விலிருந்து விடுவிக்கிறார் என்கிற அவங்க எகிப்தின் அனுபவத்தை நினைவுபடுத்துகிற நேரம் அது செலிப்ரேட் பண்ணுற அந்த பண்டிகை அவர் எருசலேமுக்கு போகும்போது நடக்குது. அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துவிட்டு சொல்வார், இந்த பாத்திரம் அது பழைய அந்த முந்தி எகிப்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, இந்த பாத்திரம் நான் சிந்தப்போகிற
பாவ மன்னிப்பிற்காக, புதிய உடன்படிக்கை உங்களிடத்தில் உருவாக்குவதற்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதன்படி ஆண்டவர் கல்வாரி சிலுவையை தொடுகிறார். போகிற வழியிலே அதிகாரிகள் தவறாக அவரை நியாயம் தீர்த்தி குற்றப்படுத்த அந்த அநீதிகளை எல்லாம் ஆண்டவர் சுட்டி வெளியே கொண்டு வரும் வகையில் கல்வாரி சிலுவையை சந்திக்கின்றார். சந்திக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்குரிய பலியாக பஸ்கா ஆண்டாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஒப்புக் கொடுத்து அங்கிருந்து அவர் மரணத்தை விழுங்கி ஜெயமாக விழுங்கி வெற்றியோடு உயிர்த்தெழுகிறார். அப்போதுதான் அவர் சிலுவையில் அறிவித்த இந்த மன்னிப்பு அப்படியே உறுதியாக ஒரு மெய்மையாகிறது, அனைவருக்கும் சொந்தமாகிறதுங்கிறது எல்லோரும் உணர்ந்து கொள்ள தொடங்குகிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்கிறோம் இல்லையா? யார் யார் அந்த சிலுவையின் அன்பை பார்க்கிறோமோ ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவ மன்னிப்பை அவர் தரும்படியாக அவர் செய்த அந்த விந்தையான அன்பை உணர்ந்து எசேக்கியேல் கொடுத்தது மாதிரி, தீர்க்க தரிசனமாக சொன்னது மாதிரி, எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 26வது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? கல்லான இருதயங்களை சதையாய் மாற்றுகின்ற கிருபையை கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக கொடுக்க தொடங்கினார். இதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கின்றோம். நம்மை அவரோடும் பிறரோடும் ஒன்றிணைக்கின்ற அந்த உடன்படிக்கையின் அன்பு சந்திக்கிறது. என்னால் இறைமை தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஒரு புதிய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை தான் இது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த நம்முடைய அற ஒழுக்கம் அல்லது ஆண்டுடைய சுபாவங்கள் வெளியே வருகின்ற வாழ்வை இருதயத்திலேயே உருவாக்கும் வகையில் இருதயத்தில் அவர் தம்முடைய ஆவியை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். ஜபம் செய்வோம். அன்பின் நிறைந்த ஆண்டவரே, அனுதினமும் நம்முடைய கூட்டுறவில் நின்று நீர் கொடுக்கின்ற பரிசுத்தத்தை தழுவிக்கொள்ள பாவ மன்னிப்பை சொந்த இரத்தத்தினால் கொடுத்ததை உணரும் கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கென்று உருவாக்கின அந்த இரத்தத்தினால் எங்களுக்காக உருவாக்கின அந்த எல்லாவற்றுக்கும் மேல் ஜெயம் கொண்டு பலவிதமான நெருக்கங்கள் இருந்தாலும் நெருக்கங்களின் நடுவில் மலைகள் அசைகிறது மாதிரி, குன்றுகள் விழுந்து போகிறது மாதிரி, எங்களுடைய திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் உடைந்து போகிற சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாத தம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்றும் வகையில் கர்த்தர் எங்களுக்காக தம்முடைய புதிய இன்னுயிரை தந்து நிலையான வாழ்வை எங்களுக்குள் தந்து வழி நடத்துகின்றீர் அல்லவா? உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தினமும் இல்லத்திலும் வெளியிலும் உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பொறுப்பிலும் மோடு நடையிட உதவி செய்யும். உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் பெற்று அதை பிறருக்கு பகிர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட என்றும் உம்முடைய பொறுப்புகளில் உம்மோடு நாங்கள் நடையிட எங்களுக்கு துணைத்தாரோம். இயேசு மீட்பர் வழியாக அவரை எங்களுடைய ஆண்டவராய் கண்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.